ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வேல்யூவான ஃபோட்டோஸை நீங்கள் எப்படி பேக்கப் எடுத்து வச்சுப்பீங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் பென்ட்ரைவில் சிடியில் ரைட் பண்ணி வச்சுப்பீங்க. சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஃபோட்டோ டெலீட் ஆகிட்டாவோ இல்லாட்டினா தொலைஞ்சு போயிட்டாவோ அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயங்க. அதுக்கு பதிலாக கூகுள் கொடுத்துருக்க ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை எந்த டிவைஸ்லேருந்து வேணாலும் லாகின் பண்ணி பார்த்துக்க முடியுங்க. அது மட்டும் இல்லை, மெயில் ஐடியை யூஸ் பண்ணி ரெக்கவர் கூட பண்ணிக்கலாங்க. உங்கள் வேல்யூவான ஃபோட்டோவை பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டா அது உங்களுக்கு தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஃபோட்டோ ஆப். இது நிறைய பேர் ஃபோனில் இருக்கும், பட் இல்லாதவங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா 3 கோட் மாரி இருக்குங்க. அந்த கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக்கப் எடுக்க வேண்டிய இமேஜஸை எந்த மெயில் ஐடியில் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவைஸ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழவே இருக்குங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் கேமராவில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே ஆட்டோமேட்டிக்காக பேக்கப்பில் வந்துருங்க. உங்களுக்கு அதை தவிர வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் பேக்கப்பில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷனுங்க. நான் பேக்கப்பில் வச்சுருக்க அந்த ஃபோட்டோஸில் 1-2 டெலீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுவும் பண்ண முடியுங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோவை அழிச்சிட முடியுங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷனுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க. அதில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுக்கணும், பட் ஆனால் ரொம்ப நேரமாக தேடுறீங்க, கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் அந்த ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் மேலே போய் ஃபுட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஃபோட்டோஸ் பேக்கப்பில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு காட்டுங்க. அது மூலிமா நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோஸை எடுத்துக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க ஆப்ஜெக்டே எதுவுமே இல்லை, வெறும் இமேஜ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சர்ச் பாரில் போய் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கீழே நீங்கள் பேக்கப்பில் வச்சுருக்க எல்லாரோட ஃபேஸையும் ஐடென்டிஃபை பண்ணி கீழே இமேஜாக வச்சுருக்கோங்க. இந்தமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.